வணக்கம். என்னுடைய பேர் கணேசன். நான் இங்கே ஆரோல் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் கிராமத்தை சேர்ந்தவன். நான் இங்கே ஆலங்குப்பத்தில் ஒரு பெல்லோரா கிராஃப்ட் என்ற ஒரு லெதர் கம்பெனி, கைவினை தொழில் கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 20-25 பேர் வேலை செய்கிறாங்க. இங்கே இந்த வேலையை நான் ஆக்சுவலாக 1978 என் ஸ்கூல் பள்ளி படிப்பை முடித்த போது அங்கே வெள்ளைக்காரங்க ஒரு டிடிக்யூன்ற ஒரு வெள்ளைக்கார அம்மாக்கிட்ட போய் சேர்ந்து அவங்க கிட்ட நான் பயிற்சி எடுத்துக்கின்னு இந்த வேலையை கற்றுக்கிட்டேன். நான் இது ஆக்சுவலாக இஏ லெதர்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் இண்டியன் டேனிங் லெதர். இந்த டேனிங் லெதர் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் லெதரில் தான் நம்ம இந்த ஹேண்ட் ஒர்க் பண்ண முடியும். இதில் டிசைனிங் ஒர்க்கு, பின்னல் வேலை, மற்றபடியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்ய முடியுமோ அது எல்லாமே கையால் தான் செய்கிறோம். இப்போ நாங்கள் என்கிட்ட எந்த வித மிஷினரியும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சூவிங் மிஷின் மட்டும்தான் வச்சுருக்கிறோம். மற்றபடி எல்லாமே கையால் தான் செய்கிறோம். இட்ஸ் 100% ஹேண்ட்மேடு. இந்த இப்போ இனிஷியலாக நான் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் இருந்துச்சு. நான் எஸ்பெஷலி நான் மகாராஷ்டிராவில் மெயினாக மும்பையை ஃபேஸ் பண்ணி அங்கே நான் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ என்கிட்ட ஒரு 60 பேருக்கு மேலே வேலை செஞ்சாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த குளோபலைசேஷன் சொல்லிட்டு இந்தியாவில் அந்த குளோபலைசேஷன் கொண்டு வந்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்நிய பேகுங்கெலாம் இங்கே இறக்குமதியாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு. ஆனால் அதனால் நாங்கள் முழுமையாக இப்போதைக்கு எங்களால் இது பண்ண முடியல. ஏன்னா நிறைய சைனா பேக்கு எங்களுடைய காம்படிட்டிவ் இது பண்ணிகிட்டு இருக்குது. பட் ஸ்டில் எங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்கள் இருக்கிறாங்க. அவங்க இன்னமும் எங்களோட அந்த பொருளை விரும்பி வாங்குகிறாங்க, நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறதெல்லாம் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஹேண்ட்மேட் பொறுத்தவரையிலையும் உலகளவில் நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க. பட் இருந்தாலும் எங்களுடைய லெதர் இனிஷியலாக ஹார்டாக இருக்கும். அது ஹார்டாகனாக்கா அந்த லெதர் ப்ராசஸ் பண்ணுறதே பழைய காலத்து மெத்தட் படி செய்கிறாங்க வச்சுங்களேன். அதாவது இது சுண்ணாம்பு, மரத்து பட்டைங்க, கொட்டைங்க, அது மாதிரியான இது போட்டு அதனோட இந்த இது குரோம் சால்ட்டு அது மாதிரி இப்போது இது பண்ணி அது பழைய மெத்தடில் செய்கிறதால இது கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இந்த லெதரை யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால் ஒரு சிலர் இதை விரும்பி வாங்குகிறாங்க. அது ஈவன் நிறைய பேர் இதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இங்கே பல்வேறு விதமான தோல் பொருள் செய்கிறோம். நம்ம நிறைய எக்ஸிக்யூட்டிவ் பேக்குங்க, லேடிஸ் பேக்குங்க, சின்ன சின்ன வேனிட்டி பேக்குங்க, அது இல்லாமல் லேடிஸ் கிளச் பர்ஸு, ஜென்ஸு வேலெட்டு, ஹேர் கிளிப்பு, இடுப்பில் கட்டுற பெல்ட்டுங்க, பின்னல் பெல்ட்டுங்க, அது இல்லாமல் கீ செயினுங்க, அது மாதிரி நிறைய பொருட்கள் நாங்கள் இங்கே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய இதை நீங்கள் நேரடியாகவே உள்ளே நம்ம யூனிட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற தோல். இது ஆக்சுவலாக இது எருமை மாட்டு தோல். இந்த எருமை மாட்டு தோலில் இந்த ப்ராசஸ் இஐ டெரகோட்டான்னு சொல்கிறது, இஐடிசின்னு சொல்கிறது. இந்த லெதரில் தான் நாங்கள் எங்களுடைய கை வேலையை செய்ய முடியும். பின்னல் வேலை, டிசைனிங் ஒர்க்கு, மற்றபடி எல்லா வேலையும் ஹேண்டிகிராஃப்ட் ஃபுல்லாக இந்த வேலையில் தான், இந்த தோலில் தான் செய்ய முடியும். அதனால் இந்த தோலை யூஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக இது எந்தவித கெமிக்கலும் கலக்காத பாரம்பரிய மெத்தடில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய தோல். இந்த தோல்னால் உடம்புக்கு தோல் அலர்ஜி, இதர ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராது. அதனால் இந்த பேக் நிறைய பேர் விரும்பி அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இனிஷியலாக இது ஹார்டாக இருக்கிறதால எல்லாமே முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க. பட் ஒன்ஸ் யூஸ் பண்ணாங்கனாக்கா அது யூஸ் பண்ண அதில் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த டியூரபிலிட்டி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அவங்க விரும்பி இதை மறுபடியும் வாங்குகிறாங்க. அதான் இப்படி தான் எங்களுடைய தொழில் போயிட்டு இருக்குது. பட் பெரிய அளவில் போகலனாலும் பட்
தொடர்ச்சியாக வந்து வாங்கின கஸ்டமரே திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த முழு தோலை முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பேக் செய்ய போகிறோமோ அந்த பேக்கினுடைய பேட்டர்ன்ஸ் எடுத்து அதை வச்சு வரைஞ்சி அந்த வரைஞ்ச கோட்டில் கரெக்டாக ஸ்கேல் வச்சு கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கிறோம். பீஸாக எடுத்து அதில் தான் நம்ம வந்து முழு ஒன்று ஒன்றா இணைச்சி முழு பேக்கை உருவாக்குறோம். அதை முதல்ல அந்த அடிப்படையாக வந்து இது பண்ணுறது வந்து அந்த தோலில் இருந்து அந்த பேட்டர்னை வச்சு கட் பண்ணி அதை தனித்தனி பீஸாக ஆக்கி அதில் வந்து டிசைன் பண்ணி அப்புறம் கலர் அடித்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம அசம்பிள் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். அந்த வெட்டப்பட்ட பீஸெல்லாம் வந்து தனித்தனி துண்டுகளாக எது வந்து டிசைனிங் வெளிப்புறத்தில் காட்சி தருதோ அதுக்கு அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து டிசைனிங் பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக வந்து 100% வந்து கையாலே வேலை செய்கிறோம். நாங்கள் எதுக்குமே மிஷினரி கிடையாது. அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த டிசைனிங் பண்ணுறது வந்து அவங்களுடைய ஓன் இமேஜினேஷன், ஓன் கிரியேஷன் தான் அதில். இது வந்து பர்டிகுலராக இந்த மாடலுக்கு இந்த இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து ஒரு இந்த பர்டிகுலர் டிசைன் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாக்கா அந்த டிசைனை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் மறுபடியும் வந்து அதே பீஸை 100 கணக்கிலோட செய்கிறதுக்கு எங்களால் முடியும். இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஹேண்ட் ஒர்க் தான். இதில் வந்து எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது. எதுவுமே நாங்கள் வந்து மிஷினரி யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது எங்கள்கிட்ட இந்த பயிற்சி பெற்ற நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனு அவர் வந்து இப்போ அவர் டிசைன் பண்ணுறதை பாருங்கள். அவர் எப்படி ஒன்றா அது பேங்க் பண்ணி அடித்து இது பண்ணுறாரு, டிசைன் கொண்டு வராருன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். இது ரொம்ப அந்த ஒன்ஸு அந்த தண்ணியை அப்ளை பண்ணி அது மேலே அடிக்கக்கூடிய இந்த டிசைன் வந்து எப்பயுமே மாறாது. அப்படியே அதில் தான் தங்கிடும். இது இம்ப்ரெஸ் ஆகிடும். அதில் இது முழுசும் கையாலேயே டிசைன் பண்ண ஒரு பீஸ். இது முழுசாக இது மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபுல் டிசைனிங் பண்ணியிருக்கோம். அதுவும் கீழே இது ஒவ்வொன்றும் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்கிட்ட வந்து சேம் பேட்டர்ன் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒன்றும் வந்து கையால் செய்கிறதா இல்லை வந்து ஒவ்வொரு பேட்டர்னும் வந்து வித்தியாசமான டிசைனில் தான் செய்கிறோம் நாங்கள். அதனால் ஒரே இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. 100 பீஸ் செஞ்சாலும் 100மே வித்தியாசமான டிசைனை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவோம் நாங்கள். இந்த டிசைனை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி டையிங்கை வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வர வச்சு அதை தான் உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா இது வந்து அமெரிக்காவில் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது இதை வந்து ஒரு ஹாபியாகவே வந்து அவங்க சொல்லித்தராங்க. இதை வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. இந்த எல்லா டிசைனுமே வந்து அங்கே அமெரிக்காவிலேருந்து வர வச்சது தாங்க. இந்த டிசைன் இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம நாட்டில் கிடைக்காது. எல்லாமே வந்து வெளியிலேருந்து வர வைக்கிறது தான். நாங்கள் அப்பப்போ வந்து எதெல்லாம் வந்து தேஞ்சு போகுதோ அந்த டிசைனை வந்து வெளிநாட்டிலேருந்து வர வச்சு அதை வந்து நாங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரியான இது வந்து அமேசான்லேயும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதனால் வாங்கி உபயோகப்படுத்தலாம். அந்த துண்டாக வெட்டப்பட்ட பீஸ் எல்லாம் வந்து முதல்ல அங்கே டிசைனிங் பண்ண பிற்பாடு அந்த என்ன பீஸோ என்ன பர்ஸோ அல்லது பேக்கோ அதை வந்து என்னன்னா இங்கே வந்து ஒன்றா இணைக்கிறது தான் வந்து அசம்பிளிங் செக்ஷன். இது அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த முதல்ல அந்த நேச்சுரலாக இருந்த பீஸுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அதை முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங்கை அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து ஒன்றா வந்து ஜிப்பு வச்சு பாக்கெட் வச்சு ஒன்றா இணைச்சி இங்கே வந்து அந்த பொருளை வந்து அசம்பிள் பண்ணி ஒரு ப்ராடக்டாக வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டாக உற்பத்தி பண்ணுறது தான் இந்த அசம்பிளிங் செக்ஷனுடைய வேலை. இந்த பர்ஸெல்லாம் வந்து இங்கே அசம்பிள் பண்ணி அது வந்து பின்னல் செஞ்ச ப்ராடு அதை வந்து கடைசியாக இங்கே வந்து இறுதியாக வந்து பெயிண்ட் அடித்து அதை வந்து இந்த சரியான நிலைக்கு கொண்டு வருவாங்க. அது ஆக்சுவலாக வந்து 2 தடவை 3 கோட்டிங் வந்து பெயிண்டிங் அடித்தாகணும். அந்த 3 தடவை பெயிண்டிங் அடித்தா தான் வந்து இந்த ஃபினிஷிங் லெவலில் வந்து கரெக்டான வந்து அந்த பெயிண்ட் இது வரும். இந்த பேக் தயாரிப்பில் இறுதி நிலையில் வந்து இந்த பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். இந்த அப்ளை பண்ணுறது என்னத்துக்குனாக்கா இந்த கலர் மேலே அந்த பாலிஷ் அப்ளை பண்ணும்போது
அது வந்து ஷைனிங்கை கொடுக்கும். அது இல்லாமல் வந்து அந்த கலரை வந்து இப்போ சாயம் போகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவது. இந்த 2 காரணத்துக்காக இந்த கடைசி நிலையில் இந்த பாலிஷை நாங்கள் அப்ளை பண்ணுறோம். அது இப்போது எங்கள் உற்பத்தி இடத்த வந்து நீங்கள் எங்களோட சுற்றி பார்த்தீங்க. இங்கே உங்களுக்கு ஒரு இதிலேருந்து பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன மாதிரியான இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ஐட்டங்கள் நாங்கள் இங்கே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி புது புது மாடலில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து செஞ்சு தரோம். எதுவெல்லாம் கையால் செஞ்சு பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணித்தரோம். இது இந்த ஆக்சுவலாக வந்து இப்போது ஹேண்டிகிராஃப்ட்டுக்கும் அந்த மிஷினரி மேக்குக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, ஆக்சுவலாக வந்து இது வந்து நாங்கள் உங்களுடைய உள்ளுணர்வை வந்து நாங்கள் கிரகிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து எதெல்லாம் வந்து செஞ்சு இது பண்ண முடியுமோ அது கொண்டு வர்றது தான் எங்களுடைய இது. இந்த ஹேண்டிகிராஃப்டினுடைய உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து பூரண திருப்தி கிடைக்கணுன்றது தான் எங்களுடைய இயல்பான செயல்பாடு. அதனால் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஐட்டம் வேணுமோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இந்த லெதர் வந்து உங்களை வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த வித கெடுதலும் பண்ணாது அப்படின்றத உத்தரவாதத்தையும் தரோம் நாங்கள். பொதுவாக வந்து ஒரு சாதாரண பேக்கோ இல்லை பர்ஸோ வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வரும். இது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு 9 வருஷம் 10 வருஷம் வரலையும் என்னுடைய ஆயில் நீட்டிக்கிட்டே போகும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த ஹேண்டிகிராஃப்ட் இதெல்லாம் இருக்குது. எங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் நேரடியாக வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சா கூட நேரடியாக வந்து இங்கே வந்து வாங்கலாம். இங்கே ரீட்டைல் மார்க்கெட்டிங் உண்டு. உங்களுக்கு இது ஆக்சுவலாக வந்து எங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சுமார் 16 கிலோமீட்டரில் ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர்னு சொல்லிட்டு 2 பாண்டிச்சேரி சேர்ந்த கிராமங்கள் இருக்குது. இப்போ வந்து ஆலங்குப்பத்து வழியாக நம்ம ஆரோவில் போகிற வழியில் முன்னாடியே எங்களுடைய ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்குது. நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது பார்த்து வாங்கலாம். இந்த ரேட் வைஸ் வந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே நீங்கள் வெளியில் வாங்குறத விட கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு. ஏன்னா நான் இங்கே பொருளை தேடி வந்து வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அட் ரீசனபிள் ரேட்டில் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் நீங்கள் எனி டைம் யூ கேன் கம். இங்கே வந்து ஆலங்குப்பம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.